வாழ்வில் கஷ்டங்கள் இன்றோடு தீர வேண்டியது கிடைக்கப் பெற மாசி மகத்தன்று எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? முருகனுக்கு பங்குனி உத்திரம், சிவனுக்கு மகாசிவராத்திரி, பெருவாளுக்கு ஏகாதேசி என்பது போல இந்த மாசி மகத்தன்று எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என பார்த்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரே நாள் இந்த மாசி மகம் திருநாள். எந்த தெய்வங்களையெல்லாம் வழிபட வேண்டும் என தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் என்னவென கமெண்டில் சொல்லுங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாள்தான் இந்த மாசி மகம் நன்னாள். இந்த நாளன்றுதான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. அதனால்தான் இந்த நாளன்று கடவுள்களுக்கு பல கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. பார்வதி தேவியாகிய தட்சனின் மகளாக அவதரித்த தினம் அன்றுதான். அதனால் பார்வதி தேவியை அன்று வணங்கலாம். அதனால் மாசி மகத்தன்று சக்தி வழிபாடு உகந்தது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் மந்திர உபதேசம் செய்தது இந்த மாசி மகத்தன்றுதான். அதனால் முருகப்பெருமானை வழிபடலாம். பெருமாள் இந்த பூமியை பாதாளத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தது இந்த மாசி மகத்தன்றுதான். அதனால் விஷ்ணு பகவான் வழிபாடும் அன்று உகந்தது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாசி மகம் வருகிறது. அதனால் இந்த மாசி மகத்தன்று நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கப் போகிறீர்கள் என கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.